ஒரு ரோல் வந்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது இருக்கிற ஃபுல் லென்த்ல நமக்கு வந்து எவ்வளோ வந்து தேவையோ அந்த அளவுக்கு டிவைட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து 3 தேவைப்படுது. அதனால 3 வந்துட்டு 3 ஒரே சேம் சைஸ்ல வர மாதிரி 3 நம்ம டிவைட் பண்ணி அத வந்து மார்க் பண்ணிக்கலாம். சுத்தியும் சர்க்கிளா வர மாதிரி நம்ம வந்து கட் பண்ண போறோம். அதனால சுத்தி சர்க்கிள் வர மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணி நம்ம வந்துட்டு போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து நைஃப் இல்லனா வந்து சிசர் அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சு நீங்க வந்து அந்த இடத்துல வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நைஃப்ல நம்ம வந்து 3 நம்ம வந்துட்டு டிவைட் பண்ணி கட் பண்ணியாச்சு. இதுக்கு மேல நீங்க வந்து கலர் பேப்பர் இல்லனா வந்து பெயிண்ட் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வந்துட்டு பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து எடுத்து இதுக்கு மேல வந்து கவர் பண்ணிக்கலாம். நான் வந்து பெயிண்ட் தான் வந்து யூஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி வந்து ஒரு 3 கலர் வந்து சூஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி நம்ம வந்து ஃபுல்லா நம்ம வந்துட்டு அடிச்சுக்கலாம். பெயிண்ட் அடிக்கிற மாதிரி அடிச்சாச்சு நான் காய வச்சுறேன். அடுத்த கலர் அதே மாதிரியே அந்த 3 இதுக்குமே நம்ம வந்து அடிச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்ப பாருங்க நம்ம வந்துட்டு 3யுமே அடிச்சு நல்லா நம்ம வந்து காய வச்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி வந்து லெட்டர்ஸ் வந்து நம்ம எழுத போறோம். அது நம்ம வந்து எது எழுத போறோமோ, அத வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பென்சில்ல நீங்க வந்துட்டு ஒரு ட்ரேஸ் வந்து நம்ம குடுத்துட்டோம்னா, நம்மளுக்கு அதுக்கு மேல வந்து பெயிண்ட்ல வந்து எழுதுறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். நீங்க டைரக்ட்டா பெயிண்ட் எழுதுவீங்கன்னா, நீங்க வந்துட்டு அப்படியே கூட எழுதிக்கலாம். பண்ண முடியல அப்படிங்கும்போது நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டைம் நம்ம எழுதிட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். நீங்க வந்து பெயிண்ட்ல தான் பண்ணணும்னு இல்ல. மார்க்கர் இருந்துச்சுனா கூட நீங்க வந்து மார்க்கர்ல வந்து அப்படியே நம்ம வந்து எழுதிடலாம். இப்போ வந்து நான் என்ன எழுத போறேன்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுத போறேன். உங்களுக்கு என்ன மாதிரியான வேர்ட்ஸ் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து எழுதிக்கலாம். பாருங்க நம்ம வந்துட்டு ஹோம்னு வந்து எழுதியாச்சு. இது நல்லா காயட்டும். நம்ம வந்து அடுத்தது நம்ம வந்து எழுதலாம் அடுத்ததுல. இப்போ வந்து இதுல வந்து நான் ஸ்வீட்னு எழுத போறேன். அதுக்கும் அதே மாரியே நான் வந்து பென்சில்ல ஒரு டைம் வந்து நான் ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஸ்வீட்னு எழுதுறதுக்கு மேலேயே நம்ம அதே மாரியே பிளாக் கலர்லயே நான் வந்து குடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து பெயிண்ட் அடிச்சோம் பாத்தீங்களா? அந்த ப்ளூ, எல்லோ அந்த மாரி அடிச்சோம்ல. அந்த கலர் வந்து கொஞ்சம் லைட் கலரா நம்ம வந்து எடுத்து அடிச்சிருந்தோம்னா, இப்போ வந்து பிளாக்ல வந்து நம்ம ரைட் பண்ணும்போது நம்ம நல்லா வந்து ரைட் பண்ணது வந்து நமக்கு வந்து நல்லாவே தெரியும். அதையும் நம்ம வந்து டார்க்கா சூஸ் பண்ணிட்டு இந்த பிளாக்கும் நம்ம வந்து சூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து கலர் நம்ம எழுதுறது அந்த அளவுக்கு விசிபிளா தெரியாது. நீங்க அதுக்கு தகுந்த மாரி நீங்க லைட் கலரா சூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, அந்த எழுதுறது வந்து டார்க் கலரா எழுதும்போது நமக்கு நல்லாவே விசிபிளா தெரியும். அதுக்கு தகுந்த மாரி நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாரி பேப்பரா இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாரி நீங்க பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்வீட்னு எழுதி முடிச்சாச்சு. அடுத்தது 3 ஒன்லயே வந்து நம்ம வந்து ஹோம்னு எழுதிக்கலாம். நான் வந்து ஹோம் ஸ்வீட் ஹோம் அப்படின்னு சொல்லி நான் எழுதிருக்கேன். உங்களுக்கு எது மாரி வந்துட்டு பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாரி நீங்க வந்து எழுதிக்கலாம். உங்க கிட்ஸோட நேம் கூட எழுதிக்கலாம். இல்லன்னா மை ஹோம் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அந்த மாரி உங்களுக்கு எது தோணுதோ அதுக்கு தகுந்த மாரி நீங்க வந்து எழுதிக்கலாம். இப்போ 3யும் நம்ம வந்து எழுதி முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு த்ரெட் வந்து நான் உல்லன் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து உல்லன் த்ரெட் வந்து கொஞ்சம் லென்த்தியா எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் 2 எட்ஜ் இருக்கும் பாத்தீங்களா? அது ஃபர்ஸ்ட் எட்ஜ இந்த சைடுல இருந்து இந்த ஹோல்ல இருந்து அந்த ஹோல் பக்கமா நம்ம வந்து இழுத்துக்கலாம். இப்போ இந்த ஹோல்ல இருந்து இந்த பக்கம் எடுத்துட்டு இன்னொரு எட்ஜ் பாத்தீங்கன்னா அந்த சைடுல இருக்கும். அந்த சைடுல இருந்து இப்படி இந்த சைடுல வர மாதிரி நம்ம வந்து உள்ள விட்டு வெளிய எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த த்ரெட்ங்கும்போது உள்ள போறது கொஞ்சம் இதா இருக்கும். நீங்க வந்து பென்சில், பென் அந்த மாரி ஏதாச்சும் உள்ள விட்டு நம்ம வந்து இந்த மாரி இது பண்ணோம்னா திணிச்சோம்னா நமக்கு வந்து வந்துரும். இப்போ பாருங்க ஆப்போசிட் சைடுல வந்துட்டு நம்ம வந்து போட்டு எடுத்தாச்சு. அதே மாரியே இந்த சைடுல இருக்கிற த்ரெட் வந்து இந்த சைடுல இருந்து அந்த சைடுக்கு போற மாதிரி நம்ம வந்துட்டு போட்டு எடுத்துக்கணும். அதே மாரி ஹோம்ல வந்து ரைட் சைடுல இருக்கிறது வந்து இந்த ஸ்வீட்ல இருக்கிற இதுல வந்து அந்த சைடுல இருந்து இப்படி வர மாதிரி நம்ம வந்து மாத்தி மாத்தி போற மாதிரி நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம். இதே மெத்தட்ல தான் வந்து இன்னொன்னையும் நம்ம வந்து பண்ண போறோம். இப்ப பாருங்க நம்ம வந்து போட்டு எடுத்தாச்சு. இதே மாதிரி நம்ம வந்து ஹோம்க்கு வந்து ஒரு சைடுல மட்டும் நான் இந்த சைடுல இருந்து ஒரு சைடுல மட்டும் எடுத்து நான் வந்து இது பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃபினிஷ் பண்ண போறங்கிறதுனால 2 சைடுல உள்ள விட்டு வெளிய எடுக்க தேவையில்ல. ஒரு சைடுல மட்டும் உள்ள விட்டுட்டு நம்ம வந்து அந்த 2 எட்ஜ் புடிச்சு நாட் போட்டுட்டு அந்த நாட் போட்டது வந்து உள் பக்கமா அந்த ரோலுக்கு உள் பக்கமா போற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டோம்னா நமக்கு வந்து ரெடி ஆயிடும். இப்போ வந்து இது முன்ன பின்ன ஆடாம ரோல் ஆகாமயே இருக்கிறதுக்காக அந்த த்ரெட் வந்து எந்த இடத்துல கரெக்ட்டா நமக்கு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் விட்டு செட் பண்ணிக்கிட்டு நமக்கு வந்து எந்த இடத்துல த்ரெட் படுதோ அந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி அந்த த்ரெட் அதுக்கு மேல ஒட்டி விட்டுட்டோம்னா நமக்கு வந்து என்னதான் இருந்தாலும் அந்த த்ரெட் வந்து அட்ஜஸ்ட் ஆகாம இருக்கும். அந்த ஸ்வீட்